திருவாவடுதுறை நமச்சிவாய குருமணியே, உன்னிடம் அன்புடையவருக்கு ஐம்புல சார்பை நீ நீக்குகிறாய். அவர்களுடைய அன்பு மேலும் பெருக ஊக்கப்படுத்துகிறாய். அன்பில்லாதவர்களுக்கு துரோதானம் எனப்படும் மறைப்பு சக்தியாக நின்று வினைக்கு ஏற்றபடி பலன்களை ஊட்டுகிறாய். மலங்களால் தாக்கப்பட்டு அந்த உயிர்கள் பக்குவமடைகின்றன. மலத்தின் மறைப்பால் உயிர்கள் துன்பமடைகின்றன. மலமறைப்பினால் உயிர்கள் செய்யும் செயல்களை உன்னுடைய செயல் என்று கூறுவது ஏன்? விளக்கம்: செய்ய வைப்பது இறைவன். எனவே செய்ய வைப்பவன் இறைவன் சொல்லலாம். ஆனால் வினைகளுக்கு பொறுப்பு யாரு தான்? உயிர்கள் தான். கட்டுநிலை உயிர்களுக்கு இறைவன் தன்னை உணர்த்துவதில்லை. அதனை மலத்தின் பின்னாக நிற்கிறான் என்றார். அதுக்கு பேர் தான் மறைப்பு சக்திங்கிறதும் மலத்துக்கு பின்னால் நிற்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். உயிரறிவு மலத்தை சார்ந்திருக்கும் வரை இறைவன் அவ்வுயிர்களின் அறிவில் வெளிப்படுதல் இல்லை. இறைவன் இவன் அறிவில் வெளிப்படுதல் இல்லை. மந்திரத்தை படிங்க. ஆக்குவாய் நீ வினைக்கீடால் மலத்தின் பின்னாக, மந்திரத்தில் இருக்கு பாருங்க, மலத்தின் பின்னாக தாக்குவாய் நின் செயலாய் சாற்றிடுவதென்னாலோ தெத்தாலோ, அதானே சாற்றிடுவது எத்தாலோ. மந்திரத்தை பாருங்க. மந்திரத்தை பார்க்கும்போது மந்திரத்தை பாருங்க, எழுதும்போது எழுதுங்க, படிங்க எல்லாரும் சேர்ந்து. மந்திரத்தை படிங்க எல்லாரும், அப்போ தான் புக்கு இல்லைங்கிறது தெரியுது. எத்தாலோ எதனாலோன்னு அர்த்தம். நீக்குவாய் ஐம்புலனும் நீங்காத அன்பரன்பாய் ஊக்குவாய் ஆவடுதண்டுரை நமச்சிவாயனே. ஆவடுதுறையில் குருவாக இருக்கிற நீ உன்னிடத்தில் அன்பு இருக்கிறவங்களுக்கு ஐம்புலன் சார்பை நீக்குகிறாய். நீக்குவாய் ஐம்புலன். நீங்காத அன்பராய் யார் இருக்கிறாங்களோ அன்பை பெருக்கிற. ஊக்குவாய் ஆவடுதுறை நமச்சிவாயனே. ஆக்குவாய் நீ வினைக்கீடாய். அவங்கள அந்த உயிருக்கு இருக்கிற மலத்துக்கு ஏற்றபடி நீ செய்ய வைக்கிற. ஆனால் வினையை செய்ததுக்கு பொறுப்பு எது தான்? ஆனால் பொறுப்பை யார் மேலே சொல்கிறாங்க? குரு மேலே சொல்கிறாங்க, இறைவன் மேலே செய்கிறாங்க. அது எப்படி சரியாகும் என்று கேட்பது தான்
இந்த வெண்பாவின் இந்த மந்திரத்துடைய பொருள். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. அதுக்கு பொருள் தான் இருக்குது, விளக்கம் கூட இல்லை. மந்திரம் 36. ஆவடுதுறைவாள் நமச்சிவாய குருவே காணும் பக்குவம் உடையவர்களுக்கு, உன்னை காணும் பக்குவம் உடையவர்களுக்கு பொய்யான மலச்சார்பு அகல சிவமாகிய உன்னை காட்டுகிறாய். காண்பவர்களுக்கு இன்பத்தை ஊட்டுகிறாய். மற்றவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்த வினைக்கு ஏற்றபடி அவர்களை ஆட்டுவிக்கிறாய். ஆனால் வினையை ஈட்ட வைப்பது நீ என்று சொல்லுகிறார்கள். அது எதனால்? போன மந்திரத்திலே விடை சொல்லியாச்சு. செய்ய வைக்கிறது தான் இறைவன். செய்த வினைக்கு பொறுப்பு யார் தான்? உயிர் தான். அதுதான் இந்த மந்திரத்துக்கும். பக்குவமுடையவர்களுக்கு மலச்சார்பு அகல உன்னை காட்டுகிற. பக்குவம் அடைஞ்சிட்டாங்கன்னா மலச்சார்பிலிருந்து விடுவிச்சு இறைவன் தன்னை காட்டுறாரு. இன்பத்தையும் கொடுக்குறாரு. தன்னை காட்டுவதன் மூலம் இன்பம் கொடுக்குறாரு. மற்றவங்களுக்கு பக்குவம் வருவதற்காக அவங்க செய்த வினைக்கு ஏற்றபடி இறைவன் ஆட்டுவிக்கிறார். வினைக்கு ஏற்றபடி தான் ஆட்டுவிக்கிறாரு. வினையை செய்ய வச்சது அவர், செய்தது உயிர். உயிர் தான் செய்ததுங்கிறது தான் அதில் முக்கியம். உயிர் தான் செய்ததுங்கிறது தான் அதில் முக்கியம். ஆனால் இறைவன் தான் இதை செய்தார்னு சொல்கிறது எப்படி சரியாகுங்கிறது தான் கேள்வி. ஆட்டுவாய் நீ வினைக்கு ஈடு அவ்வினையும் நீதானே ஈட்டுவிப்பாய். என்ன இசைத்திடுவது என்ன எத்தாலோ காட்டுவிப்பாய் பொய்யகல காண்பார்க்கு நின்னை இன்பாய் ஊட்டுவிப்பாய் ஆவடுதன்துறை நமச்சிவாயன் என்பது மந்திரம். அடுத்த பாடப்பகுதி கொஞ்சம் பார்த்தா போகலாம்.